ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மைக்கேல் போர்ட்டர். மைக்கேல் போர்ட்டரோட ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்க போறோம். ஜீனரிக்னா காலகாலமா இல்லைன்னா ஒரு பேசிக்கா அந்த மாதிரி அர்த்தம். ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஏன் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை டிபிக்கலி எந்த ஃபர்ம் வேணாலும், தட் இஸ் எந்த கம்பெனி வேணாலும், எந்த என்டிட்டி வேணாலும், ஒரு ஸ்டார்ட் அப்பும் ஃபாலோ பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய கம்பெனியும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். யார் வேணா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலே இதுக்கு பேர் வந்து ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பேர். சரியா? இதுல பேசிக்கா வந்து we have only two strategies. பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெண்டே இருக்குதான். ஒன்னு என்னன்னா காஸ்ட் லீடர்ஷிப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காஸ்ட் லீடர்ஷிப்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னொன்னு வந்து ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆர் சிம்பிளி இப்போ டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒன்னு காஸ்ட் லீடர்ஷிப்பா இருங்க, அப்படி இல்லையா நீங்க டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன மேடம் காஸ்ட் லீடர்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு 100 ரூபாய் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் மைக்கு போடலையோ இப்போ ஓகேவா? சாரி 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 வெரி சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மைக்கேல் போர்ட்டரோட ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ரெண்டு. ஒன்று வந்து காஸ்ட் லீடர்ஷிப், இன்னொன்று டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, காஸ்ட் லீடர்ஷிப்னா என்ன சொல்றேன் அப்படிங்கிறது என்னன்னா, வாட் இஸ் காஸ்ட் லீடர்ஷிப்? காஸ்ட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து உங்க கூட போட்டி போடுற எல்லா ரைவல்ஸுமே எவ்வளோ ரூபாய்க்கு அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா 200 rupees ஆகுது எல்லாருக்கும் ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. நீங்க எப்படியாவது ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணுவீங்களோ, இல்ல எந்த இடத்துலயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பட்ஜெட்டை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்களோ, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருக்கும் வேஸ்ட் அப்படின்னா 0% வேஸ்டேஜ் தான் இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு வேஸ்டே இருக்கக்கூடாது. தெர் இஸ் டோட்டல் இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் வேஸ்ட். கரெக்டா நம்ம எல்லாமே பட்ஜெட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு என்டையர் என்டிட்டிக்குமே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவீங்க. பர்க்ஸ், அதை பெர்குசிட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும் ஃப்ரீ காரு, போயிட்டு வாங்க, இங்க வந்து தூங்குங்க, பவர் நாப் எடுங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவா எதை செஞ்சாலும் அந்த என்டையர் என்டிட்டியுமே எதை செஞ்சாலும் எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம், எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம், எப்படி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், இப்படிதான் நினைச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்டையர் என்டிட்டியுமே ஒரு தவமா இருந்து அந்த என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை எங்கெங்கெல்லாம் கட் பண்ணா பெருசா ப்ராடக்ட்ல வேரியேஷனே வராது, எந்தெந்த சிச்சுவேஷன்ல இந்த இன்கிரீடியன்ஸ் இல்லைனாலும் ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும், அதே குவாலிட்டி மெயின்டைன் ஆகும், இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இவ்வளவு தூரம் எடுக்க வேண்டாம், லைக் வாட் எவர் யூ வாண்ட் எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க, பட் காஸ்ட் கம்மி ஆகணும், அவ்வளவுதான் அவங்களோட இதுவே. இதை ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களால இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியும். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப லோ காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால மத்த எல்லா காம்படிட்டருக்கும் டஃப் கொடுத்து மத்த எல்லாரும் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இவங்க அந்த இடத்துல போய் 230 ரூபாய்க்கு கூட விற்க முடியும், மத்த யாராலையுமே விற்க முடியாது. பிகாஸ் மத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மத்தவங்க எல்லாருமே பொருளோட உற்பத்தி விலை 250 ரூபாய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உற்பத்தி விலை என்ன பண்ணிருக்கீங்க, 160க்கு யூ ப்ரொடியூஸ்ட் இட். அதனால நீங்க போய் 200க்கு கூட விற்பீங்க. இவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் த மார்க்கெட் ஓடி போயிருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க லோ காஸ்ட்க்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்க மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், நீங்க வச்சதான் சட்டம். அந்த மாதிரி ஆயிடும் இந்த காஸ்ட் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து அது டாக் அ லாட் அபவுட் இந்த மாதிரி காஸ்ட் லீடர்ஷிப்பை ஏன் ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணணும், ஏன் அவ்வளவு தூரம் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருந்து அவங்க எம்ப்ளாயிஸ் மேல அப்படியே கடுமையா நடந்துகிட்டு எல்லாரும் எல்லாரும் பைத்தியம் மாதிரி காஸ்ட் கம்மி பண்ணணும், காஸ்ட் கம்மி பண்ணணும், எல்லாரும் ஏன் ஒரு அதை தவமா பண்ணி அந்த அளவுக்கு காஸ்ட் கம்மி பண்ற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா மக்கள் அந்த ப்ராடக்ட்டை ஒரு பேசிக்கான நெசசிட்டியா பார்ப்பாங்க. ஒரு நோட் புக் வாங்கணும், ஒரு நோட் புக் வாங்குறதுக்கு என்ன 300 ரூபாய் செலவு பண்ண முடியும், அது ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. இப்ப ஒரு மக்கள் வந்து 40 தான் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பிரைஸே 40 தான், அதுக்கு மேல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. 40 50க்கு மேல பீப்புள் ஆர் நாட் ரெடி டு பே. இப்ப நீங்க பிரீமியம் பேப்பர், பிரீமியமா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, ஃப்ரண்ட்ல நான் இந்த கலர் போட்டிருக்கேன், பேக்ல இந்த கலர் பென்சில், எது நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே பீப்புள் ஆர் நாட் ரெடி டு பை அ புக் ஆர் அ நோட் புக், ஒரு சும்மா ரஃப் நோட் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 40ல இருந்து 100 ருபீஸ்க்கு மேல they don't want to spend. அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த 40 ரூபாய் தான், அதாவது பிரைஸ் ஆல்ரெடி பிக்ஸ்டு பை த பையர். பையருக்கு பார்கெனிங் பவர் அதிகமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் 50 ரூபாய் பே பண்ணுவேன்ப்பா, அதுக்கு மேல நான் பே பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா, எல்லாருமே 50 ருபீஸ் தான் வித்துட்டு இருக்காங்க, 50 தான் செல்லிங் பிரைஸும். சோ எல்லாருக்குமே வந்து 40 ருபீஸ் ஆகுது அந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு, ஸோ 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறாங்க.
ஒருவேளை உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வெறும் 25 ரூபாய் தான் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களால 30க்கு விற்க முடியும்ல. அப்ப மத்தவங்க எல்லாருமே மார்க்கெட் விட்டு ஓடி போயிருவாங்கல்ல. அந்த ஒரு காஸ்ட் லீடர்ஷிப் தான் உங்களால பிரைஸ் வாருக்கு நீங்க என்டர் ஆகிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. அதுதான்ப்பா காஸ்ட் லீடர்ஷிப். இதான் காஸ்ட் லீடர்ஷிப். இன்னொன்னு வந்து காஸ்ட் லீடர்ஷிப்ன்றது வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட்ல என்ன பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஷியேட்லாம் பண்ண முடியாது. அவங்க கேட்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எனி ப்ராடக்ட், எக்ஸ் ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன். இதுல மக்கள் வந்து பெருசா டிஃபரன்சியேஷன்லாம் எதிர்பார்க்கல. அவங்க பேசிக்கா என்ன அந்த என்ன வேலை செய்யணுமோ அதை தான் கேட்கறாங்க அந்த கிளாக்ல. அந்த கிளாக் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, உள்ள இருக்க நம்பர்ஸ்ல கொஞ்சம் கிளிட்டர். இதை தவிர வேற என்ன கிளாக்ல பெருசா பண்ண முடியும்? முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய வீடு மாதிரி பண்ணி வீடுக்குள்ள இருந்து குருவி வெளில வந்து அதெல்லாம் பீப்புள் டோன்ட் லவ் டுடே. பீப்புள் ஒன்லி லைக் ஒன்லி மினிமல் டிசைன்ஸ், பட் ரொம்ப கிளாசிக்கான டிசைன்ஸ் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னும் போது நீங்க ஏகப்பட்ட வெரைட்டியும் உங்களால கொண்டு வர முடியாது. ஆனா இந்த ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட்டும் இருக்கு. நிறைய பேர் வாங்கவும் ரெடியா இருக்காங்க. பட் பிரைஸ் வந்து பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் only 300 rupees to 400 rupees per clock அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப ப்ரொடக்ஷன் வேல்யூ, ப்ரொடக்ஷன் காஸ்ட் நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களால தைரியமா நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் காஸ்ட் லீடர்ஷிப்போட ஸ்ட்ராட்டஜி. இப்ப அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது என்னமா டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து என்னன்னா, காஸ்ட் 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒண்ணும் பெருசா நடக்க போறது இல்ல. People are ready to pay extra money for any extra features. So why not include that? For example, எல்லாரோட ப்ராடக்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பென்சில் மட்டும் வந்துட்டு இருந்தது. அப்புறம் பென்சில் பின்னாடி எரேசர் ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த எரேசர் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. பட் அந்த பென்சில் பின்னாடி இருக்க எரேசர் ஒரு சின்ன வேல்யூ அடிஷன். எங்கேயோ நம்ம போறோம் டக்குன்னு எரேசர் மறந்துட்டோம். அந்த எரேசர் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் பென்ல என்ன பண்ணாங்க? சென்டட் பென், அதாவது எழுதும் போது வாசனை வர மாதிரி கொடுத்தாங்க. அப்ப நார்மல் பென் வாங்குறத விட எழுதும் போது வாசனை வர பென் எல்லாம் எக்ஸாம் எடுத்திருக்கோம். வாசனையாவே இருக்கும் எழுதும் போது. அந்த மாதிரி சும்மா ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும் போது செய்யும் போது சோப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. லக்ஸ், ரெக்ஸோனா, லிரில், சந்தூர், சிந்தால், லைஃப் பாய், டெட்டால், பார்க் அவென்யூ, காதி, எவ்வளவு சோப்ஸ் இருக்கு. why people prefer different soaps? because ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி they are ready to choose the products. ஸோ அந்த ப்ராடக்டோட பிராண்ட் பொசிஷன் இருக்குல்ல, டவ் அப்படி ரொம்ப ரிச்சான ஒரு எலீட்டான சோப்புன்னு அவனே வந்து அவனை பொசிஷன் பண்ணிக்கிறான். அதனால பீப்புள் ஆர் ரெடி டு பே ஈவன் 100-200 rupees ஃபார் டவ் சோப்பு. அதுக்கப்புறம் டவ்வோட ஷாம்பூஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் யூரோப் அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா அமேசான்ல பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 3000-4000 இருக்கும் ஷாம்பூ நார்மலா ஒரு டப்பா. ஹோம் மை காட் அந்த மாதிரி இருக்கும்ல நமக்கு. ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ணா பீப்புள் ஆர் ரெடி டு பை அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ. ஓகே, அப்ப அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணி நீங்க பொருளை விற்கிறது, டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க சக்சஸ் பாக்குறது, தட் இஸ் கால்ட் அஸ் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒண்ணு காஸ்ட நல்லா கம்மி பண்ணிக்கோ. கம்மி பண்ணிட்டு மத்த எல்லாருக்கும் டஃப் கொடுத்து மத்த எல்லாரும் தோத்து விட்டு நீ மட்டும் ஜாம்பவன் ஆயிடு. அது ஒண்ணு காஸ்ட் லீடர்ஷிப்ல. டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எல்லாருமே லோ காஸ்ட் அட்டன் பண்ணியாங்க. இதுக்கு மேல இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி பண்ண வாய்ப்பே இல்லை. எல்லாருக்குமே அதே காஸ்ட் தான் ஆகுது. பெருசா காஸ்ட்ல இதை கம்மி பண்ண முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா முக்கி கம்மி பண்ணா கூட per unit காஸ்ட் வந்து ப்ராபபிலி 3-4 குறையும். அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. அப்படின்னா வேற என்ன பண்றது? நானு இனிமே என்னால காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோவே பண்ண முடியாதுப்பா, நான் என்னப்பா பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, there is a strategy called as differentiation strategy. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுல சின்ன சின்னதா ஏதாவது நுவான்சஸா கொஞ்சம் புதுசா இன்னோவேட்டிவா ஏதாவது செய்யுங்க. அது மக்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து சேஃப்டிக்காக பெப்பர் ஸ்ப்ரே. ஓகேவா? இன்னும் முன்னாடி பெப்பர் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பெப்பர் வச்சு வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு யூஸ் பண்றாங்க. லைக் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்றது. மத்தவங்களை விட என் ப்ராடக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாரு, அந்த மாதிரி சொல்றது. அந்த மாதிரி டுடே யூ ஹேவ் a lot of products. ஒரு சோப்ல ஆரம்பிச்சு, ஒரு ஷாம்பூல ஆரம்பிச்சு, ஒரு பெர்ஃப்யூம்ல ஆரம்பிச்சு அவ்வளோ டிஃபரன்சியேஷன் இருக்கு. இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பீப்புள் ஆர் ரெடி டு பே எக்ஸ்ட்ரா ஃபார் இட். அப்படிதான். அப்ப என்ன எக்ஸ்ட்ரா? எதுக்காக மக்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க? நீ என்ன சும்மா ஏதாவது அது மேல வந்து பர்பிள் கலர் பெயிண்ட் அடிச்சா மக்கள் வாங்கிருவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன மாதிரி டிஃபரன்சியேஷன் நீ பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்சியேஷன் எப்படி பண்ண போறேன்னா, நான் வந்து எல்லா நோட் புக்ஸ் எல்லா பேப்பரையும் ஒரே மேனுஃபேக்சரிங் செக்டர்ல தான் வெளியில வருது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதோட அவுட்டர் கவரும் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பிரிண்டிங்ல தான் நான் மாத்த போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில இருக்க கவர் ரொம்ப கொஞ்சம் கிளாஸியா கொடுத்துட்டு உள்ள வந்து அந்த ஃபேர்வெல்க்கு எல்லாம் வருஷத்தோட எண்டில் எழுதுவாங்களா அந்த மாதிரி நான் ரொம்ப ஷைனிங் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா அது ஒரு ப்ராடக்ட் ஆயிடும். நான் நார்மல் ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி கொடுப்பேன். லைக் டிஃப்ரெண்டா இதை யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி யோசிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ப்ராடக்டையே டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் இந்த ப்ராடக்ட் எப்ப பார்த்தாலும் கிரீன் கலர்லயே சோப்பு போடணும், நம்ம ஏன் பிங்க் கலர்ல போடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
அந்த மாதிரி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் மத்தவங்கள மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கலப்பா, என் ப்ராடக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்ப்பா, அதனால நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பைசா பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். ஓகேவா? இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணுவாங்க. அது என்ன டிஃபரன்சியேஷன், அது என்ன பிரைஸ் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் டிஃபரன்சியேஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப எலிட்டான பிளேசஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லி விற்கிறது. கொஞ்சம் நார்மல் லோவர் மிடில் கிளாஸ் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பிரைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விற்கிறது. அதுதான் வந்து பிரைஸ் டிஃபரன்சியேஷன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷாம்பு சாஷெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கிளினிக் பிளஸ் எடுத்துக்கோங்களேன், ₹1 பாக்கெட்ல எத்தனை எம்எல் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ₹300 எத்தனை எம்எல் வரும்னு நீங்க ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க பார்த்து. அதுக்கப்புறம் ₹300 நீங்க கிளினிக் பிளஸ் பாட்டில் ஒன்று வாங்குங்க. அதுல என்னன்னா, நீங்க ஷாம்பு பாக்கெட்ல உங்களுக்கு எத்தனை எம்எல் வருது? ஷாம்பு பாக்கெட்ல சப்போஸ் உங்களுக்கு வந்து ₹300 கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 எம்எல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க பாட்டிலா வாங்குனீங்கன்னா 1.5 லிட்டர்லாம் தரமாட்டாங்க. சும்மா ஒரு 700 எம்எல் 800 எம்எல் இல்லைன்னா வந்து ஒரு 1 லிட்டர் அவ்வளவுதான் தருவாங்க. ஏன்? ஏன்னா ₹300 கொடுத்து ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்குறவங்க எலிட்டா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து மொத்தமா என்ன பண்ணலாம்? யூ கேன் கெட் 350 400 rupees ஃபார் 1 பாட்டில் ஷாம்பு. அதுல எவ்வளவு இருக்கும்? சும்மா 1 லிட்டர் இருந்தா கூட ஓகே. இல்ல ஒரு 3/4 லிட்டரோ இல்ல 300 கிராம்ஸோ எது இருந்தாலும் இப்போ நார்மலா டவ்வோட ஷாம்பு பாட்டில்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, டவ் ஷாம்பு பாட்டில்ஸ் வந்து 340 ml. அது வந்து இட் இஸ் அரௌண்ட் 300 400 rupees. இப்போ இதுவே நீங்க டவ் 3 rupees பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாக்கெட்டா வாங்கி வாங்கி பொத்து பொத்து ஊத்தி பாருங்க எல்லாத்தையும், கொஞ்சம் எம்எல் அதிகமா தான் வரும். இங்க பிரைஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. சாஷெட்ல வாங்குறவங்க எல்லாம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 ml 3 rupees கொடுப்பாங்க. நமக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 5 ml 3 rupeesக்கு கொடுப்பாங்க. பாட்டில்ல கண்டெயின் பண்ணும்போது. சோ இது பாட்டில்ல விக்கிறவங்களுக்கு பாட்டில் பிரைஸ் வருமா மேடம் கேட்காதீங்க. பாட்டில் பிரைஸ் தாண்டியுமே அது இன்னும் எக்ஸ்ட்ரா. பிகாஸ் பாட்டில் நீங்க பாரிஸ்ல போய் கேட்டு பாருங்க. நார்மலா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இட் இஸ் அரௌண்ட் 10 or 20 rupees. ஆனா பிரைஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஷெட் அண்ட் திஸ் பாட்டில்டு ஷாம்பு வந்து நாட் 10 or 20 rupees, 100 150 rupees டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால இதுதான் பிரைஸ் டிஃபரன்சியேஷன். அப்புறம் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் நான் சொன்ன மாதிரி லக்ஸ் சோப்பு, லிரில் சோப்பு, அது இதுன்னு ப்ராடக்டே டிஃபரன்ஷியேட் பண்றது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். இது வந்து பிரைஸ் டிஃபரன்சியேஷன். நீங்க டவ் தான் கொடுக்குறீங்க, டவ்ல வந்து ரைனஸ் கேட் ஷாம்பு தான் கொடுக்குறீங்க, அதையே சாஷெட்லயும் கொடுக்குறீங்க, டப்பால கொடுக்குறீங்க. டப்பால பிரைஸ் அதிகம், சாஷெட்ல விலை கம்மி. இது பிரைஸ் டிஃபரன்சியேஷன். இன்னொன்னு ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். மத்தவங்க எல்லாம் என்ன சும்மா ஷாம்புன்னு விற்கிறாங்க, நான் பாருங்க சாஃப்ட்னஸ் கொண்டு வரதுக்கு நான் கொண்டு வரேன், மாய்ஸ்சர் கண்டென்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்றாங்க. இது வந்து 1/4 பங்கு மாய்ஸ்சரைசிங் மில்க் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றாங்க. அது ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷனை கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஆர்கனைசேஷனல் டிஃபரன்ஸா. இது என்னங்க ஆர்கனைசேஷனல் டிஃபரன்ஸ் அப்படின்னா, டவ் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், மாய்ஸ்சரைசிங் குவாலிட்டி, மில்க் இருக்கு, அப்படி இருக்கு, சோப் இருக்கு, ஷாம்பு இருக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு பாயிண்ட்ல அவங்க கொண்டு வந்து டவ்ன்ற அந்த பிராண்ட்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தேர் ஆல்சோ லான்ச்சிங் மெனி அதர் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். அப்படி பண்ணும்போது எனக்கு நமக்கு என்ன ஆகும்? யாரோ ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி பாருங்க டாடின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, இந்த டாடி பிராண்டோட லிப்ஸ்டிக்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஆனா இதுவே டவ் லிப் கேர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வாங்குவோம்ல. பிகாஸ் டவ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு அவர் க்ரூமிங். அப்படின்னும் போது டவ்ல நமக்கு ஏதாவது ஒரு லிப் கேர் பாம் வருது அப்படின்னா நம்ம வாங்குவோம். ஒரு சின்ன காஜல் ஸ்டிக் வருது நம்ம வாங்குறோம். டவ்ல ஃபேஸ் கிரீம் வருது நம்ம வாங்குறோம். நைட் கிரீம் வரும் நம்ம வாங்குவோம். மாய்ஸ்சரைசிங் கிரீம் வரும் வாங்குவோம். ஸோ சோப்ல ஆரம்பிச்சது அப்படியே அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஆர்கனைசேஷனல் டிஃபரன்சியேஷனை வச்சு அவங்க எந்த பொருளை வேணாலும் விற்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்ப டிஃபரன்சியேஷன் கேன் பி யூஸ்ட் இன் பிரைஸ் டிஃபரன்சியேஷன், ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். சில நேரங்கள்ல ஒரு புது ப்ராடக்ட்டை கொண்டு வந்து லான்ச் பண்ணும்போது அவங்களோட பிராண்ட் வேல்யூவை கூட அவங்க யூஸ் பண்ணி அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி வித்துருவாங்க. பாருங்க அவங்கள நார்மல் ப்ராடக்ட், நாங்க பாருங்க டவ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க ஆர்கனைசேஷனல் டிஃபரன்சியேஷனை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை ரீச் பண்ணிடுவாங்க மக்களுக்கு. இதுதான் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இதுதான் பேசிக்கான 2 ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்ட்ராட்டஜி என்னது? ஒன்னு காஸ்ட் லீடர்ஷிப், இன்னொன்னு டிஃபரன்சியேஷன். இவ்வளவுதானே வச்சிருக்கீங்க. இதை தவிர வேற ஒண்ணும் வைக்கல. இப்ப நீங்க பெரும்பான்மையான அத்தனை பேருக்குமே ஒரே காஸ்ட் தான். அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தான். அதாவது இப்படி எடுத்துக்கலாம் இருங்க. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் போடுறாங்க. என்ன மேட்ரிக்ஸ்னா, நான் வந்து ஒரு காஸ்ட் லீடர்ஷிப் தாங்க. ஓகேவா? நான் லோ காஸ்ட்ல தான் விக்கிறேன். நான் எல்லாருக்கும் லோ காஸ்ட்ல விக்கிறேனா, இல்ல ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் லோ காஸ்ட்ல விக்கிறேனா?
டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் லோ காஸ்ட் தான், நான் காஸ்ட் ரொம்ப 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 கம்மியா தான் நான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்றேன். அதனால என்னால பிரைஸ்ல எவ்வளவு வேணா கம்மி பண்ணி எல்லாருக்கும் டஃப் கொடுத்து துரத்தி விட முடியும். அப்படி நான் லோ காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற அந்த பெனிஃபிட்ட நான் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி பிரைஸ்ல நான் வந்து கொடுக்குறேன்னா, இல்ல ஏதோ ஒரு செலக்டட் பீப்புளுக்கு மட்டும், அதாவது ஒரு நேரோ செக்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நான் என்னோட ப்ராடக்டோட பெனிஃபிட்டை நான் டிரான்ஸ்மிட் பண்றேன்னா, இப்ப ஆமா நான் எல்லாருக்குமே நான் லோ காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். எல்லாரும் 100 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ற பொருளை நான் 10 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்றேன். அதனால என்கிட்ட லோ காஸ்ட் இருக்கு. சோ லோ காஸ்ட் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய நான் என்னோட பிரைஸ எல்லாருக்கும் பொதுவா தான் வச்சுக்கேன். எல்லாருக்குமே நான் 30 ரூபாய்க்கு தான்ப்பா விக்கிறேன். ஃபார் ஆல் ஆஃப் தெம் 30 ரூபாய் தான். அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் காஸ்ட் லீடர்ஷிப்னு அர்த்தம்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதுல குழம்பிடாதீங்க. ஓகேவா? இல்ல நான் காஸ்ட் லீடர்ஷிப் தான். மத்தவங்க எல்லாரும் 100 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் 10 ரூபாய்க்கு தான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஆனா நான் எல்லாருக்கும் 30 ரூபாய்க்கு கொடுக்கல. நான் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வெறும் 15 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். மத்தவங்க எல்லாருக்கும் 30 ரூபாய்க்கு கொடுத்தாலும் இவங்களுக்கு மட்டும் நான் 15 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா இவங்க ஆர்மி பீப்புளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அட் அ டைம்ல என்னால 1 lakh யூனிட்ஸை கூட விற்க முடியும். சோ நான் சாதாரணமா வெளியில போய் பொதுமக்கள் கிட்ட போய் ஒரு 10 பாட்டில் ஷாம்பு வைக்கணும்னா எனக்கு 10 நாள் ஆகும். அந்த 10 நாள் நான் வெயிட் பண்ணணும்ல. நான் ஒரு முதலீடு போடுறேன்ல, 1 கோடி ரூபாய் கடனை வாங்கி உடனே வாங்கி பிசினஸ் பண்ணி அந்த 1 கோடி ரூபாய்க்கு நான் 1 மாசம் வட்டி கட்டினாதான் ஓகேவா, அந்த 1 மாசத்துல என்னால ஒரு 30 ஷாம்பு பாட்டில் விற்க முடியுதுன்னு வைங்களேன். இப்ப சப்போஸ் எனக்கு ஒரே நாள் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு நாள்ல என்னால 300 பாட்டில் விற்க முடியும்னு வச்சுக்கோங்க. நான் 1 மாசம் வெயிட் பண்ண வேண்டாம். 1 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்ட வேணாம். எதுவுமே வேணாம். அந்த காஸ்ட்ல எனக்கு சேவிங்ஸ் தானே. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அதனால ஒரே நாள்ல பல்கா யாருக்காவது நான் சேல் பண்ண முடியும்னா, இல்ல வேற ஏதாவது எனக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா, நான் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவேன், இன்னும் காஸ்ட் வந்து மத்த எல்லாருக்கும் கொடுக்கறத விட இவங்களுக்கு ரொம்ப பிரைஸ கம்மி பண்ணி வச்சு கொடுப்பேன். சோ என்னோட காஸ்ட் லீடர்ஷிப்ல எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நான் ஓவராலா எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் காஸ்ட் லீடர்ஷிப். ஓகேவா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் காஸ்ட் லீடர்ஷிப். இல்லைங்க நான் எல்லாருக்கும்லாம் என்னோட பெனிஃபிட்டை நான் கொடுக்கல. நான் எல்லாருக்கும் 30 ரூபாய்க்கு வித்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு நான் 15 ருபீஸ்க்கு கொடுக்குறேன், இல்ல நான் 25 ருபீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நீங்க காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியை உபயோகப்படுத்துனீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேரோ லெவல்ல காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. அப்படி இல்லைன்னா இதுக்கு பேரு ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். ஓவராலா எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்கல. ஃபோக்கஸ்டா இந்த நேரோ செக்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர்மி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரவங்களுக்கு மட்டும் நான் 25 ருபீஸ் கொடுக்குறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஆர்டர். அது ஒரே நாள்ல பல்கா நான் எல்லா குவான்டிட்டி வித்துட்டு பணத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் படுத்துங்க. அடுத்த 29 நாள் நான் பிசினஸே பண்ண வேண்டாம். ஆனா நான் காமன் பீப்புளுக்கு விற்கணும்னா நான் 30 நாள்ல விற்கிறது இங்க ஒரே நாள்ல வித்துட்டு போயிடுறேன். அதனால எனக்கு 5 ரூபாய் கம்மியானா பிரச்சனை இல்லை. நான் பாரோயிங் காஸ்ட்ல தட் இஸ் நான் கடன் வாங்கி தானே பிசினஸ் ரன் பண்றேன். ஒரு ஃபண்டை வாங்கி ரன் பண்றேன் இந்த பிசினஸ். அதுக்கு கட்ட வேண்டிய வட்டி பணம்னா அது 5 ரூபாய். நான் அந்த 5 ரூபாய் கம்மி பண்ணி கூட நேரோ ஃபோக்கஸா இவங்களுக்கு மட்டும் நான் 25 கொடுக்க ரெடி அப்படின்னு ஒரு காஸ்ட் லீடர்ஷிப் யோசிக்கிறவங்க சொல்லுவாங்க. காமனா எல்லாருக்கும் கம்மி விலை கொடுக்கலங்க. காமனா எல்லாருக்குமே நாங்க வந்து என்ன பண்றோம், ஸ்டாண்டர்டான பிரைஸ்ல தாங்க கொடுக்குறோம். நாங்க காஸ்ட் லீடர்ஷிப்பாவே இருந்தாலும் பிரைஸ் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தான். ஒரு செக்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுக்குறோங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பேசிக்கலி நீங்க காஸ்ட் லீடர்ஷிப்பா இருந்தாலும் இங்க நீங்க ஃபோக்கஸ்டா ஒருத்தருக்கு மட்டும் கம்மி விலை கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு பிரைஸ் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்துடுறீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? அதே மாதிரி இங்க டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்கவங்க ஓவராலா எல்லாருக்குமே விதவிதமான பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜில லக்ஸ் சோப்பு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இந்த லக்ஸ் சோப்பை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, இல்ல நான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஸ்டாண்டர்டா ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, பெருசா என்கிட்ட வந்து அப்படியே பல 15 ப்ராடக்ட்லாம் இருக்காது, எல்லாருக்கும் நான் ஒரு மாதிரி சிம்பிளா தான் கொடுப்பேன். பட் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது என்னன்னா எல்லாருக்கும் லக்ஸ் சோப் நார்மலா பேசிக் எடிஷன் தாங்க கொடுப்பேன். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே சோப் தான். பட் எனக்கு தெரியுங்க இந்த கோலிவுட்ல டாப் ஹீரோயின்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரொம்ப எலிட்டான சர்க்கிள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் கோட் மில்க்ல ஒரு சோப் பண்ணி விற்கிறேன். இது நான் இந்த கஸ்டமருக்கு மட்டும்தாங்க கொடுக்குறேன், வேற யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். இது வந்து யாராவது எனக்கு காசு கொடுத்து கேட்டா கூட நான் வெளியில யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப எங்களோட ரொம்ப பிரீமியம் ப்ராடக்ட். ஒரு ஹீரோயினுக்கு வந்து இது நார்மலான ஒரு பொண்ணு கூட இந்த சோப் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. சோ நான் வந்து ரொம்ப எலீட்டான பீப்புளுக்கும் தட் இஸ் ரொம்ப பணக்காரங்களுக்கும் காலிவுட் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த சோப்பை கொடுப்பேன் அப்படின்னு டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜியை உபயோகப்படுத்துறவனே
ஒரு ப்ராடக்ட் எல்லாருக்குமா டிஃபரன்ஷியேட் பண்ணாம ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் நான் இந்த ப்ராடக்ட்டை கொடுப்பேன்னு ரொம்ப ஃபோக்கஸ்டா அது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் அந்த ப்ராடக்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது புரிஞ்சிடுச்சுன்னா மொத்தமே மூணே லெவல் தான் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டையர் மைக்கேல் போர்ட்டர் ஸ்ட்ராட்டஜி. 3 levels தான். அதுல நீங்க 2 levels முடிச்சிட்டீங்க. Level number 1, they will tell you what is cost leadership strategy and what is differentiation strategy. இது அழகா சொல்லிடுவாங்க உங்களுக்கு. செகண்ட் வந்து என்ன, காஸ்ட் லீடர்ஷிப்னா என்னது, இருக்கிறதுல நல்ல லோ காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நல்ல பிரைஸை நல்ல ஜனரஞ்சகமா குறைச்சு பயங்கரமா பிரைஸ் வார்க்கு போறது, அதுதான் வந்து காஸ்ட் லீடர்ஷிப். பட் இவங்க வந்து ஓவராலா எல்லாருக்கும் பண்ணாம ஓவராலா எல்லாருக்கும் காமனா ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு செக்ஷனுக்கு மட்டும் அவங்க வந்து லோ பிரைஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணல, எல்லாருக்கும் ஒரே லக்ஸ் சோப் தான், என்டையர் தமிழ்நாட்டுக்கும் இல்லை என்டையர் இந்தியாவுக்கும் லக்ஸ் தான். பட் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் காலிவுட்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல எலிட் பீப்புளுக்கு மட்டும் நான் என்ன கொடுக்குறேன்னா கோட் மில்க் சோப் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டாபிக் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு லெவல் 1 புரிஞ்சிருச்சு, லெவல் 2 புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தேர்ட் லெவல் என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களுக்கு ஒண்ணு காஸ்ட் லீடர்ஷிப் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப் இருக்கு, இங்க டிஃபரன்சியேஷன் இருக்கு, இங்க ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன் இருக்கு. இத நாளைக்கும் ஒன்னா கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காஸ்ட் கிடைக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு பேரு தான் பெஸ்ட் காஸ்ட் ப்ரொவைடர் ஸ்ட்ராட்டஜி. மேம் இது என்ன மேம் பெஸ்ட் காஸ்ட் ப்ரொவைடர் ஸ்ட்ராட்டஜி, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்க புக்லேயே கொடுத்த எக்ஸாம்பிள் தான், ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. என்னன்னா ஆப்பிள் ஐபோன் ஓவரா ரொம்ப நாள் சீன் போட்டுட்டு இருந்தேன்னா கேமரா குவாலிட்டி கேமரா குவாலிட்டி கேமரா குவாலிட்டி இதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாங்க, பிளஸ் பெரிய பிராண்ட் வேல்யூ அது இதுன்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா ஆப்பிள் வந்து 1,00,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க. ஓகேவா? அவங்களோட டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி அதுதான், பிரைஸ் டிஃபரன்சியேஷன் தான் அவங்க பண்றாங்க. நான் 1 லேக்கு தான் விற்பேன், ஹைவி பிரைஸுக்கு தான் விற்பேன், நான் 1 லேக்கு தான் விற்பேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப இந்த ஆப்பிளோட போட்டி போடுறதுக்காக ஒருத்தன் வந்தான், அவன் யாருன்னு கேட்ட ஒன் பிளஸ், விவோ, ஓப்போ, இது எல்லாமே யாரோட ப்ராடக்ட்ஸ், பிபிகே எலக்ட்ரானிக்ஸோட ப்ராடக்ட்ஸ். பட் ஸ்டில் ஓப்போ, விவோ, ஒன் பிளஸ் இவங்க 3 பேருமே என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்கன்னா, டே ஆப்பிள் நீ என்னென்னலாம் ஃபீச்சர் கொடுக்குறியோ எல்லா ஃபீச்சரையும் நானும் கொடுப்பேன்டா, ஆனா நீ 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறல, நான் பர் 50,000 விற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காஸ்ட் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகுது என்னன்னா, காஸ்ட் கம்மி பண்றேன், எதுக்குமே நீங்க காஸ்ட் செலவு பண்ணாம அப்ப என்ன இருக்கிறதுல காஸ்ட் கம்மியா இருக்கிற போனை தான் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அப்ப என்ன 1,500 நோக்கியா செட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? வேற எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்களா? அப்ப நீங்க வந்து நான் காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படியே மாடு மாதிரி ஒரே விஷயத்த கடிவாளம் கண்ண குதிரை மாதிரி யோசிச்சீங்கன்னா எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம்னு மட்டும்தான் உங்களால யோசிக்க முடியுமே தவிர அதை தாண்டி நீங்க வெளியில வந்து பலதரப்பட்ட விஷயங்களை யோசிக்க மாட்டீங்க. அதனால கடிவாளம் கட்ட குதிரை மாதிரி பொழுதானிக்கும் காஸ்ட் கம்மி, காஸ்ட் ரிடக்ஷன், நோ டோன்ட் திங்க் லைக் தட். வாட் யூ டு டூ இஸ், நீங்க இப்ப மார்க்கெட்ல யாரு ட்ரெண்ட் செட்டிங்ல இருக்காங்கன்னு பாருங்க, அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஒண்ணு ஆப்பிள் கூட காம்பீட் பண்றதுக்கு நீங்க இதை பண்ணணும். என்னது, ஆப்பிள் என்னென்னலாம் ஃபீச்சர் வச்சிருக்காங்க, அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஃபீச்சர் வச்சிருக்காங்க, XYZ 3 ஃபீச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் பிளஸ் வந்து அவங்க ஆப்பிளுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். ஓகே, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து ஆப்பிளுக்கு போகாம ஒன் பிளஸ்க்கு வர வைக்கிறதுக்கு நீங்கள் 2 யுக்திகளை பண்ணலாம். இல்லப்பா ஆப்பிளுக்கு போறோம், ஆப்பிளுக்கு போயிட்டு தான் இருப்பான், ஆனா ஆப்பிள் வாங்க முடியாதவன் இருப்பான் தெரியுமா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆப்பிள் வாங்க முடியாதவன் இருப்பான், அவனுக்கு ஒன் பிளஸ் ஆல இப்ப என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஃபீச்சரை இவங்க கொண்டு வருவான். ஆனா இவனுக்கு இங்க பிரைஸ் 1 லேக்னா இவன் இங்க பிரைஸ் 50,000 போடுவான். இது ஒரு ஃபார்மேட் வேர் ஒன் பிளஸ் கேன் கிவ் த சேம் ஃபீச்சர்ஸ் ஃபார் அ லோவர் பிரைஸ். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னது, சேம் டிஃபரன்சியேஷன், ஒரே டிஃபரன்ஸ். அவங்க என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க உங்க ப்ராடக்ட்ஸ்ல, இந்த XYZ தான் எங்க கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இதான் எங்களோட ஸ்பெஷல், அதே ஸ்பெஷாலிட்டி நீ டிஃபரன்ஷியேஷன்ல வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ண போறேன்னா அவன் வந்து என்ன பண்றான் 1 லேக்கு விற்கிறான், நீ என்ன பண்ண போற, காஸ்ட் கம்மி பண்ண, உன்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல நீ எஃபிஷியன்டா இருந்தீங்கன்னா உன்னால இதே ஃபீச்சர் 50,000 ரூபாய் கொடுக்க முடியும். சோ உன்னோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவனை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஓகேவா, உன்னால என்ன பண்ண முடியும்,
காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி காஸ்ட் மட்டும் நீ கம்மி பண்ணிட்டேன்னா உன்னால 50,000 ரூபாய்க்கு வித்தா கூட ப்ராஃபிட் பண்ண முடியும். பிளஸ் உன்னால எக்ஸ்வைசர் 3 ஃபீச்சரையும் கொடுக்க முடியும். இது ஒரு வகையான போட்டி. இந்த மாதிரி ஒரு போட்டி போடலாம். இல்லையா நீ செமையா அவனுக்கு ஆப்பிள்கே டஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? யாரெல்லாம் 1,00,000 ரூபாய் செலவு ஒண்ணு வந்து என்னன்னா 2 வகையில நீங்க வந்து ஆப்பிள் கூட சண்டை போடலாம். ஒண்ணு, யாரெல்லாம் ஆப்பிள் வாங்குறதுக்காக அவனை நோக்கி ஓடுறாங்களோ அவனை எல்லாத்தையும் புடிச்சு பின்னாடி நம்ம கிட்ட கொண்டு வர்றது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஒய் இசட் 3 தானே ஆப்பிள் கிட்ட இருக்கு, ஏன்ட்ட வாடா ஓ எம் இருக்கு, இது இவ்வளவும் இருக்கு என்கிட்ட, அவனை விட அதிகமான ஃபீச்சர்ஸும் நான் வச்சிருக்கேன், அதனால நான் 1.5 lakhsக்கு நான் விற்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா அவனை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுங்க, 1,00,000 ரூபாய்க்கு வைங்க. Do you understand? அப்போ ஆப்பிள் கிட்ட நீங்க சண்டை போடுற ஸ்ட்ராட்டஜி 2 தான். ஒன்னு ஆப்பிளோட பிரைஸ், இன்னொன்னு அவனோட ஃபீச்சர்ஸ். ஒன்னு நீங்க சண்டை போடுறது 1 lakh எனக்கும் 1 lakh வேணும் அப்படின்னு நீங்க சண்டை போடணும்னா அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? 1 lakh ஓகே, நீ பிரைஸ் அப்படியே வச்சுக்கோ. ஆனா 1 lakh நீ சேர்த்து சண்டை போட்டனா நீ கொடுக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் XYZ சேர்த்து OM அப்படின்ற ஃபீச்சரும் கொடுக்கணும். இல்லங்க நான் XYZ என்னால கொடுக்க முடியாது, எனக்கு OMலாம் என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஃபீச்சர் இன்னும் டெவலப் ஆகல, அவன் என்ன இருக்கானோ அதான் டெக்னாலஜிக்கலி அப்கிரேடேஷனே ஆப்பிள் தான், அதை தாண்டி நம்மளால ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. அப்படின்னா நீ என்ன பண்ண, அதே XYZ நீ இமிடேட் பண்ணிட்டு இப்படியாது கஷ்டப்பட்டு இமிடேட் பண்ணிட்டு காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி வச்சு உன்னோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணிட்டேன்னா உன்னால இதே XYZ 50,000 ரூபாய் கொடுக்க முடியும். சோ இந்த ரெண்டுத்துக்குமே பேர் என்னன்னா பெஸ்ட் காஸ்ட் ப்ரொவைடர் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான் 3 லெவல்ஸ் ஆஃப் மைக்கேல் போர்ட்டரோட ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஒன்னு காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்னு டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப், ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 3 இஸ் பெஸ்ட் காஸ்ட் ப்ரொவைடர் ஸ்ட்ராட்டஜி. வேர் நீங்க பெஸ்ட் காஸ்ட் ப்ரொவைடர் ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ணுவீங்கன்னா, யாராவது ஒரு காம்படிட்டர் எடுத்துக்குவீங்க, அந்த காம்படிட்டர் எந்த பிரைஸுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறான்னு பாப்பீங்க, உங்களுக்கும் அதே பிரைஸ் வேணும்னா அந்த 1 lakh பிரைஸா வச்சுட்டு ஃபீச்சர்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணி கொடுப்பீங்க. இல்ல நான் அதே ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 1+ மாதிரி பிரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பீங்க. நம்ம முடிச்சிட்டோம். 3rd சாப்டர் முடிச்சாச்சு, கான்செப்ட்லி ஃபுல்லா முடிச்சாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சும்மா இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் லீடர்ஷிப், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் லீடர்ஷிப், அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், அந்த மாதிரி வந்து சும்மா எகனைக்கு முகனே 4-5 பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்ல உட்காந்து இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டியோட உட்காந்து படிங்க. என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நாளைக்கு மத்தியானம் நம்மளோட செஷன் ஃபர்ஸ்ட் 1 hour என்னன்னா 3rd சாப்டர்ல உங்களுக்கு இருக்க டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் ஃபர்ஸ்ட் 1 hour. அதுல நம்ம 3rd சாப்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா I'll go to 4th chapter. Are you all okay? Fine? புரிஞ்சுச்சா? ஆமா, கான்செப்ட் கிளாரிட்டி முடிஞ்சிச்சு இன்னைக்கு. ஓகேவா? நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இந்த 40 பேஜஸ் ஒரு தடவை படிக்க போறீங்க. படிச்சுட்டு நாளைக்கு வந்தீங்கன்னா என்னென்ன டவுட் இருக்கோ நாளைக்கு கேளுங்க. ஃபர்ஸ்ட் 1 hour இஸ் ஆல் யோர்ஸ். நீங்க என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டும் எழுதி கூட எனக்கு வாட்ஸ்அப்ல இன்னைக்கே கூட சாயங்காலம் அனுப்பிச்சிருங்க எல்லாத்தையும். நான் எல்லாத்தையும் டவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு காலைல வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், களத்துல இறங்கி ஒன்லி டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் தான். ஓகேவா? முடிச்சாச்சா? கேன் வி கால் இட் டுடே? 3rd சாப்டர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இன்னும் 4 and 5 மட்டும் தான். முடிச்சிட்டோம்னா அப்படியே அழகா நம்ம முடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டு கூட அதுக்கப்புறமா உட்காந்து படிங்க. ஓகேவா? நாளை காலை மீண்டும் 7 மணிக்கு சந்திப்போம் ஆடிட் கிளாஸ்ல. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடிட் கிளாஸஸ் எதுவும் இருக்குமா, இல்ல ஏதாவது ரெக்கார்டு செஷன்ஸ் கொடுக்குறமா, என்ன இது நான் டீம் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பை 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 பை. தேங்க்யூ 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 எல்லாருக்கும் தேங்க்யூ. Thank you so much for all of you.